லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய், அது சொல்றதுக்கு நீ யாரு? என்னம்மா தேன்மொழி என்ன நீ வளர்த்த? உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு என்னங்கிறது. பொண்ண சொல்லி குத்தம்ல, எல்லாம் எங்க மாப்பிளைய சொல்லணும். அன்னைக்கு அவனை இந்த வீட்டுக்குள்ள விடாம அப்படியே போன்னு துரத்தி விட்டுருக்கணும். யாரு கேட்டா? ஐயோ, நீங்க தான் பரவாயில்லன்னு அவனை வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க. இப்ப பாருங்க, நாங்க பயந்த மாதிரியே எல்லாமே ஆயிடுச்சு. பொண்ணும் தெரியாத சின்ன பொண்ணு கிட்ட எல்லாம் மீறி நடந்திருக்கான் அவன். அம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம யார் மேலயும் பழி போடாதீங்க. ஏய், இதுக்கு மேல முழுசா என்னடி தெரிஞ்சுக்கணும்? அதான் தேனோட ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் விளாவரியா சொல்லிட்டாளே. படுபாவி பையன். ஐயோ, அவன் என்ன தப்பு பண்ணானோ யாருக்கு தெரியும்? கடவுளே, தேனை நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும். சார், நம்ம தேனு கிட்ட போன் பேசும்போதே வினய் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. கேட்டதுக்கு சார்ஜ் இல்லைன்னு தேனு தான் சொன்னான். அப்ப நான் டென்ஷன் ஆனேன். இப்ப நீங்கெல்லாம் டென்ஷனா இருக்கீங்க. அவசரப்பட வேண்டாம் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போமே. என்ன மித்ரா, நானும் அப்போல இருந்து பாத்துட்டே இருக்கேன். நீங்க அத்தை சொல்ற மாதிரி வினய்க்கு சப்போர்ட் பண்ணி அவனை காப்பாத்தல குறியா இருக்கீங்க. மாப்ள, அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இவளுக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அது முதல்ல என்னன்னு கேளுங்க இவகிட்ட. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இத பாருங்க மித்ரா, அத்தை சொல்றத வச்சோ மத்தவங்க சொல்றத வச்சோலாம் நான் சொல்லல. நானும் ரொம்ப நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். வினய் தேனு கூட ரொம்ப க்ளோஸா தான் பழகிட்டு இருக்காரு. அவ வயசு வேற, அவர் வயசு வேற, ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்காங்கன்னு நானும் விட்டுட்டேன். இப்ப பார்த்தா ராஸ்கல் அவளை தொட்டு பேசுற அளவுக்கு வந்துட்டான். அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் காட்டுறேன் நான் யாருன்னு. ஆஹா, மாப்பிள்ள உக்கிரமாயிட்டாரு. தொட்டு பேசினான்னு சொன்னதுக்கு இவ்ளோ கோவப்படுறாருன்னா அடுத்து நாம போட போற டிராமாவுக்கு கொந்தளிச்சிருவாரே. மாப்பிள்ளைய டென்ஷன் ஆக்கதானே இந்த திட்டத்தையே போட்டோம். நாம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது முழுசா நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த வினய் பையன் இன்னையோட செத்தான். இதுக்குதான் நான் வினய் கிட்ட அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன். தேனு கிட்ட பார்த்து நடந்துக்கோங்கன்னு. கேட்டாதானே? இப்ப பாரு, பிரச்சனை எவ்வளவு தூரம் வந்து நிக்குதுன்னு. ஐயோ, கார்த்திக் சார், சொல்லுங்க. அவங்க 2 பேருடைய ஃபோன் நம்பரையும் அனுப்பிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. அது சார், கார்த்திக் சார், நான் சொல்றேன்ல, போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடி, என்னாச்சு? நீ இப்படி அழுதுட்டு இருக்க? என்னாச்சு தேனு? என்னாச்சுன்னு சொல்லு தேனு. என்னன்னு சொல்லு தேனு. சொல்லுடி. பாட்டி, மாமா, அந்த அந்த விலைக்கு அவர் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு மாமா. என் வாழ்க்கைய போச்சு மாமா. அம்மா புடிங்கம்மா. டேய் போடி, என்ன சார் பண்ணிட்டடா? கார்த்திக், ஏன் அப்படி பண்ண? ஐயோ கார்த்திக்,
அடிங்க மாப்பிள்ள அவனை. அவன் அடிச்சு சாவடிங்க மாப்பிள்ள. சார் ஏண்டா எங்க வீட்டு பொண்ணு உன்னை நம்பி அனுப்பிச்சா இப்படி எல்லாம் பண்ணுவியா? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? ஐயோ வேண்டாம் கார்த்திக், அடிக்காத. ஏண்டா இப்படி பண்ண? சொல்லு. என்னன்னு எனக்கு என்னன்னு புரியல சார். ஏய், என்னடா தெரியாது? என்ன தெரியாது? சார் ஏதாவது விபரீதமா நடந்துற போகுது. போங்க சார், சார் போங்க. சார் ஏண்டா இப்படி பண்ண? ஏண்டா இப்படி பண்ண? வாங்கட்டும் வாங்கட்டும், நல்ல அடி வாங்கட்டும். இருங்க சார். நன்றி கேட்டவன், நன்றி கேட்டவனே. எங்க வீட்டுக்கே வந்து துரோகம் பண்றியா? கான்ஸ்டபிள் அவனை ஜீப்ல ஏத்துங்க. ஓகே சார். வா வா. சார் அவனை விடாதீங்க சார், என்கிட்ட விடுங்க. அவனை கொண்டாதான் ஆத்திரம் செய்யும். இருங்க சார். சார் வாங்க சார். விடுங்க. வாங்க சார். வாங்க சார். கார்த்திக் சார், ஏய், விடுங்க சார். வேண்டாம் சார். என் கையில கிடைச்ச சாவடிச்சிருவேன். சார் என்னங்க சார் கூட்டு போறீங்க? நான் எந்த தப்புமே பண்ணல சார். சார் நான் சொல்றதுல ஒண்ணுமே பண்ணல சார். மித்ரா அம்மா ஐயோ கார்த்திக், முதல்ல அந்த பொண்ணை கூட்டு உள்ள போங்கம்மா. அண்ணி வாங்க நீ. வாத்து. சார் விடுங்க சார். அவனை சும்மா விடக்கூடாது. கார்த்திக் சார் அவசரப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் மார்னிங் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். என்ன சார் பேசுறது? சார் நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நீங்க போங்க சார், போங்க. சார் ப்ளீஸ் சார். சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார். அதான் உண்மை சார். அந்த டிரைவர் பையன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேலியே பயிர மெஞ்ச கதையா? இவனுக்கு பாதுகாப்பா இருக்கணும் தானே அவனை கூட அனுப்பி வச்சோம். அவனே நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி சீரழிச்சிட்டானே. அவன் நல்லா இருப்பானா? இந்த வீட்டுல அவனை வேலைக்கார மாதிரியா வச்சிருந்தேன். நான் பெத்த பிள்ளை மாதிரி தானே அவனை கவனிச்சேன். இப்படி நல்லவன் மாதிரி நடிச்சு என் பிள்ளைய நாசம் பண்ணிட்டு போயிட்டானே. நானும் அவரை ரொம்ப நல்லவர் தான் பாட்டி நம்பிட்டு இருந்தேன். இல்லைன்னா நான் அவரை கூட்டிட்டே போயிருந்திருக்க மாட்டேன். மாமா கார்ல போகும்போது அவர் என்கிட்ட எப்படி எல்லாம் பேசினாரு தெரியுமா? கார்த்திக் சார் சொன்னதுக்காகல நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நீ இஷ்டம் போல எப்படி வேணாலும் இருந்துக்க. நான் வீட்டுல எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு மாமா. இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொன்னாரு தெரியுமா? நான் அவர் சொன்ன மாதிரி டான்ஸ் கீன்ஸ் இருந்திருந்தேன். வீட்டுல சொல்லுவேன்னு பிளாக்மெயில் பண்ணி என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்திருக்காரு மாமா. நான் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதுமே உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நான் பார்த்தது இல்ல. அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசி என்ன ஏமாத்திட்டாரு மாமா. நானும் அவரு நல்லவரை நம்பி ஏமாத்திட்டேன். இந்த புத்தி உனக்கு அப்பவே இருந்திருக்கணும். இருந்திருந்தா இப்படி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல. சரி விடுங்க. ராத்திரி பூரா ஒரு பொட்டு தூக்கம் கூட இல்லாம இப்படி கண்ணு முழிச்சுக்கிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இந்தாங்க இந்த காஃபியை குடிங்க. அப்பயாவது உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு கிடைக்குதான்னு பாப்போம். இந்தாங்க நீ. இந்தாங்க மாப்பிள்ள.
இதுக்குதான் நான் அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். வேலைக்காரங்கள வேலைக்காரங்க மாதிரி நடத்துங்கன்னு. யாரு கேட்டா என் பேச்ச? இதுக்குதான் யார் யார எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வைக்கணுங்கிறது. என்னதான் சேத்துல பொருள்றத குளிப்பாட்டி நடு வீட்ல வச்சாலும் அது கடைசியில சேத்துல தான் போய் விழுணுவாங்க. அது மட்டும் இல்ல, கூட இருக்கிற நம்மளையும் சேத்துக்குள்ள இழுத்துட்டு போய் தள்ளி விட்டுடும். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இப்போ சாதாரண ஒரு டிரைவர் வேலை பாக்குறவன் கை நிறைய சம்பளம் கொடுக்கிற முதலாளி வீட்டு பொண்ணு மேலேயே கை வச்சிருக்கானா அவன் எவ்வளவு பெரிய பொறுக்கியா இருக்கணும். பாவம் நம்ம தேனு, சின்ன பொண்ணு. இவ வயசு என்ன? அந்த வினையோட வயசு என்ன? இவ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவனுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ? இப்படி விவரம் தெரியாத புள்ளைய ஆசை வார்த்தைலாம் சொல்லி கூட்டிட்டு போய் இப்படி பச்சை புள்ளைய கெடுத்து வச்சிருக்கானே, அவனெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லாலேயே அடிச்சு கொல்லணும். அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. போயிட்டு வாங்க. சார். என்னம்மா, ஏதாவது கம்ப்ளைண்டா? அங்க ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காரு, அவர் போய் பாரு. சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல. அப்புறம் என்ன, தைப்பூச திருவிழாக்கு ஏதாவது டொனேஷன் வாங்க வந்தியா? சார், என்ன தெரியலையா? நேத்து கார்த்திக் சார் வீட்ல ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணீங்களே, அவர் கூட இருந்தனே. ஓ, கார்த்திக் சார் வீட்ல ஒர்க் பண்ற சர்வன்ட் தானே நீங்க? ஆமா சார். சரி, இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அவரை பார்க்கணும் சார். அந்த பொம்பளை பொறுக்கியை நீங்க எதுக்குமா பார்க்கணும்? சம்பளம் தர்ற ஓனர் வீட்டு பொண்ணு மேலே கைய வச்சிருக்கான். உன்னாலும் சும்மாவே விடக்கூடாது. ஏதோ கார்த்திக் சார்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா இன்னொரு அவனை உரிச்சு உப்பு கண்ட போட்டிருப்பேன். இவரை இவ்வளவு கோவப்படுறாரு. இவர்கிட்ட உண்மையை சொல்லி பர்மிஷன் கேட்டா சத்தியமா தரமாட்டாரு. இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். சார், உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா கூட வேலை பாக்குற எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? அவரை பார்த்து 4 கேள்வி கேட்கணும் சார். அதுக்காக தான் சார் உங்ககிட்ட நான் இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் மனசு வைங்க சார். 5 நிமிஷம் நான் பேசிட்டு உடனே போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார். சரிம்மா, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. யாருக்கும் இந்த மாதிரி ரேபிஸ்ட பார்க்க பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டோம். நீ ரொம்ப கெஞ்சிரன்னு விடுற. யோதர சார். சார், இந்த அம்மாவை நேத்து கார்த்திக் சார் வீட்டுல இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தமே ஒரு அக்யூஸ்ட். அவனை காமி உங்களுக்கு. சரி வாமா. தேங்க் யூ சார். ஏய், இந்த அம்மா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? எழுது வா. சார், நான் கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க கொஞ்சம் அப்படி நிக்கிறீங்களா? டேய், கைய கால அடக்க உடக்கமா வச்சிருக்கணும். உன் சேட்டையெல்லாம் இங்க காட்டின கைய காலெல்லாம் உடைச்சிருவேன். அம்மா, இவங்கிட்ட கொஞ்சம் தள்ளி நின்னே பேசுமா. பாத்தியா மித்ரா, இந்த கான்ஸ்டபிள் எப்படி பேசிட்டு போறாரு? அவங்க சொல்ற மாதிரி நான் பொம்பளை பொறுக்கியா மித்ரா? சொல்லு மித்ரா, நீயும் என்ன நான் அப்படி பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா? போதுங்க. உங்க மேல எனக்கு நிறைய வருத்தமும் கோவமும் இருக்கு. அதெல்லாம் என்னன்னைக்கும் தீராத வருத்தம் தான்.
ஆனா அதெல்லாம் என்னோட தனிப்பட்ட விஷயம். எனக்கு நீங்க செஞ்ச விஷயங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அந்த காயம் எனக்கு என்னைக்குமே மறக்காது. அத நான் மறுக்கல. ஆனா அதுக்காக நான் இந்த விஷயத்துல உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க ஏன் விஷயத்துல செஞ்ச தப்ப நான் உங்க விஷயத்துல செய்ய மாட்டேன் வினய். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க எனக்கு துரோகம் செய்வீங்கன்னோ, கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்படுவீங்கன்னோ நான் கண்டிப்பா நம்பல. ஆனா அதுக்கு மேல போதையில ஒரு பொண்ணு கிட்ட தரக்குறைவா நடந்துக்கிற அளவுக்கு நீங்க தாழ்ந்து போயிட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த விஷயத்துல இவங்க இல்ல, அந்த ஆண்டவனை வந்து உங்களை தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு இது போதும் மித்ரா. இனிமே யார் என்னை பத்தி தப்பா சொன்னாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நீ என்ன நம்புறல, அது போதும் மித்ரா எனக்கு. இங்க பாருங்க வினய், நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு தெரியல. நான் உங்களை நம்புறதுனால மட்டும் உங்க மேல விழுந்த பழி தீர போறதில்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மேல இப்படி ஒரு அபாண்டமான பழி விழுந்துருச்சு. அத நீங்க பண்ணலன்னு நான் நம்புற மாதிரி இந்த ஊர் உலகமும் நம்பணும். அதுக்கு நீங்க தப்பு பண்ணலன்னு நாம நிரூபிக்கணும். அதுக்கு முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க எனக்கு டீட்டெயிலா சொல்லணும். அப்பதான் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். மித்ரா, உனக்கே நல்லா தெரியும் எனக்கு தேன் கூட பாட்டிக்கு போறதுக்கெல்லாம் சுத்தமா விருப்பமே கிடையாது. அதுவும் கார்த்திக் சார் கம்பல் பண்ணதுனால தான் நானே போனேன். போன இடத்துல நான் பார்ட்டி ஆளுக்குள்ளெல்லாம் போல, கார் பார்க்கிங்ல தான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ தேனும் அவ ஃப்ரெண்ட்ஸும் வந்து கேக் கட் பண்ண போறோம், நீங்களும் வாங்கன்னு என்ன வற்புறுத்தி நான் வரமாட்டேன்னு சொன்னது கூட கேட்காம என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. நானும் வேற வழி இல்லாம உள்ள போயிட்டேன். உள்ள போய் கொஞ்ச நேரம் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நானும் விருப்பமே இல்லாம ஒரு ஓரமா நின்று இருந்தேன். யாரோ ஒருத்த வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தான் மித்ரா. எனக்கு தெரியும் அது குடிச்சதுல இருந்தா எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துச்சு. சத்தியமாக என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல மித்ரா. அப்புறம் லேசா மயக்க தெளிஞ்சு கண் முழிச்சு பார்த்தா நான் வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். சத்தியமாவே எப்படி அங்க வந்தேன்னு எனக்கு தெரியல. இதை தேடு வேற திடீர்னு கூச்சல் போட்டு ஓடினாலா, எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு மித்ரா. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால் நிச்சயமா சொல்ல முடியும், நான் எந்த தப்புமே பண்ணல மித்ரா, சத்தியமா பண்ணல. எனக்கு தெரியும் வினய், இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் உங்க கூட வரதுக்கு கிளம்புனேன். இந்த விக்ரமும் தானியாவும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்க ரெஸ்டாரண்ட் போனதுக்கு அப்புறம் கூட எனக்கு உங்க நினைப்பாவே தான் இருந்துச்சு. தேனு கூட வேற போறாரே, இது சரியா வருமானு அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏதோ என் மனசுக்குள்ள தப்பா பட்டுச்சு. நான் நினைச்சது போலவே பிரச்சனை வந்துருச்சு. அப்போ தேன் இப்படி பண்ணுவான்னு உனக்கு முன்னாடி தெரியுமா மித்ரா? ஏதோ பண்ண போறாங்கன்னு நான் கெஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த அளவுக்கு டீப்பா பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்போ எல்லாத்துக்குமே காரணம் தேனு தான் சொல்றியா? சச்ச, தேனு ஒரு சின்ன பொண்ணு. அவளுக்கு இந்த அளவுக்கெல்லாம் பிளான் போட்டு பண்ண தெரியாது. அவளை யூஸ் பண்ணிக்கிட்டு யாரோ பின்னாடி இருந்து ஒர்க் பண்றாங்க.
அவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்பதான் உங்க மேல விழுந்த பழிய ஆணி வேரோட களைய முடியும். அது யாரா இருக்கும் நீ நினைக்கிற மித்ரா? அதை இப்ப சொல்ல முடியாது வினய். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு முழு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் நீங்க பத்திரமா இருங்க. நான் வரேன்.